பண்டிட் கண்ணையா யோகி ஆன்மீக படைப்புகள் 10 மனச்செவி விழிப்பு. மாணவர்களே, இப்பாட சாதனையை விளக்கும் முன் சில ரகசியங்களை சொல்ல வேண்டும். அதை பற்றி நீங்கள் இதுவரை கேட்டிருப்பீர்களோ இல்லையோ, ஆனால் நான் சொல்வது என்னுடைய அனுபவமாகும். நான் ஒரு சமயம் இதற்காகவே ரேடியோ என்ஜினியரிங் படித்தேன். எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரிடம் நான் சொன்னேன், எனக்கு ரேடியோ என்ஜினியர் ஆகி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதில்லை. மனதில் நினைக்கும் சப்த அலைகள் வெளியிலே சப்த அலைகளாக பரவுகின்றன என்பதை என் மாணவர்களுக்கு விளக்கவே நான் உங்களிடம் இந்த பாடத்தை படிக்கிறேன் என்று சொன்னேன். அதற்கு ஆசிரியர் என்னிடம் சொன்னார், அதற்கு தகுந்த பயிற்சிகளை நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன். ஆனால் அதற்காக நாம் சாதாரண டிரான்ஸ்மிட்டர் சில மாறுதல்களை செய்ய வேண்டும். நான் விளக்கமாக சொல்லித் தருகிறேன் என்றும் சொன்னார். அதுபோலவே அவர் முக்கியமாக மன சப்தம் வெளியிலே பரவுகிறது என்பதை நிரூபிப்பதற்கான முறையிலே எனக்கு விளக்கங்கள் கொடுத்தார். நான் நன்றாக அதை கற்றுக்கொண்டேன். நான் மாணவர்களை எல்லாம் அழைத்து, மாணவர்களே, நான் முன்பு உங்களிடம் மனதில் நினைக்கும் சப்தங்கள் வெளியிலே அதே சப்த அலைகளாக பரவுகின்றன என்று கூறினேன் அல்லவா? இப்போது அதை பிரத்யட்சமாக செய்து காட்டப் போகிறேன். அதோ 3வது வீட்டிலே ரேடியோ ரிசீவர் இருக்கிறது. அந்த ரிசீவரில் நான் மனதில் சொல்ல போகும் சப்தங்களை கவர்ச்சி செய்வதற்கான முறையிலே ஒரு சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன. இதோ இங்கே இருக்கும் ரேடியோவை ரிலே செய்யும் கருவியாக மாற்றியுள்ளேன். இப்போது பாருங்கள். மைக்ரோஃபோன். நான் வாயினால் பேசவில்லை. மைக்ரோஃபோன் என்று சொல்வார்களே, அதை என் நெற்றிக்கண் முன் வைத்துக்கொண்டு ஏதோ நான் மனதிலே பேசுகிறேன். நீங்கள் என்ன ஆகிறதென்று பாருங்கள். மனதிலே நான் நினைப்பது, மாணவர்களே, சாதாரணமாக மக்கள் யாரும் கேட்டிராத கண்டிராத புதுமையை உங்களுக்கு நேராக காட்டுகிறேன் என்று என் மனதிலே சொன்னேன். இதை 3வது வீட்டிலே வைத்திருந்த ரேடியோவிலே சப்தமாக அப்படியே அதை சொல்லியது. அதாவது நான் மனதிலே என்ன பேசினேனோ அது அந்த ரேடியோவிலே சப்த அலைகளாக மாறி வெளிப்பட்டன. மறுபடியும் இதை நிரூபிப்பதற்காக என் மனதிலே பலவித சப்தங்களை சொல்லி அவையெல்லாம் 3வது வீட்டிலிருந்த ரிசீவரில் சப்த அலைகளாக வருவதை காட்டினேன். என் மாணவர்கள் திகைத்து ஆச்சரிய கடலிலே மூழ்கிவிட்டார்கள். இப்போது நான் உங்களுக்கு இந்த சாதனையை செயல்படுத்துவதற்கான அடிப்படையாக ஒரு சாதனையை பயிற்சியை இந்த பாடத்திலே கொடுக்க போகிறேன். அன்பு மாணவர்களே, இந்த பயிற்சியை நீங்கள் கொஞ்சம் பக்தியோடு சிரத்தையாக செய்து வெற்றி அடைந்து விட்டீர்களானால் நீங்கள் பழைய மனிதர்களாக இருக்க மாட்டீர்கள், ஒரு புதிய சக்தி பெற்றவர்களாக ஆவீர்கள். ஆகவே நான் சொல்ல போகும் பயிற்சியை பக்தியாக சிரத்தையுடன் செய்து வாருங்கள். சாதனை. உங்கள் சாதனை அறையிலே தளர்ச்சியாக முறையாய் உட்கார்ந்து கொள்ளவும். கண்களை மூடுங்கள். நீங்கள் ஒரு சொற்பொழிவராக இருந்தால் உங்கள் எதிரிலே நூற்றுக்கணக்கான மக்கள் இருப்பதாக நினைத்து கொண்டு ஒரு பொருளை பற்றி சப்ஜெக்ட் மனதிலே சொற்பொழிவு ஆற்றுங்கள். 2 நிமிடம் தொடர்ச்சியாக நேராக பேசுவதை போல எப்படி எந்த பொருளை பற்றி பேசுவீர்களோ அப்படியே குறைந்தது 2 நிமிடம் மனதில் ஏதாவது ஒரு பொருளை பற்றி சொற்பொழிவு ஆற்றுங்கள். முன்பு சொன்ன மன சப்தத்தை படம் பிடிக்கும் மென்டல் ரேடியோ இருந்தால் நீங்கள் மனதிலே ஆற்றும் சொற்பொழிவு ரேடியோவில் அப்படியே சப்தமாக கேட்கும் என்று புரிந்து கொண்டீர்கள் அல்லவா? ஆக 2-3 நாட்களுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு சொற்பொழிவை மனதிலே செய்து வாருங்கள். நீங்கள் ஒரு கவிஞராக இருந்தால் தெரிந்த பழைய கவிதைகளில் சிலவற்றை விடாமல் தொடர்ச்சியாக மனதிலே தெளிவாக சொல்லுங்கள். நீங்கள் தெய்வ பக்தராக இருந்தால் உங்களின் இஷ்ட தெய்வத்தின் தோஸ்திரங்களை, தியான மந்திரங்களை அடிக்கடி பூஜை அறையில் சொல்வீர்கள் அல்லவா? அதையே மனதில் தெளிவாக உறுதியாக உங்கள் இஷ்ட தெய்வ ஸ்தோத்திரங்களை சொல்லுங்கள். இங்கே ஒரு ரகசியம் சொல்கிறேன். நீங்கள் வாயினால் சொல்லும் தெய்வ ஸ்தோத்திரத்திற்கு எவ்வளவு சக்தி உண்டோ அதைவிட உங்கள் மனதில் அந்த ஸ்தோத்திரத்தில் சொன்னீர்களானால் அதைவிட பல மடங்கு பலன் வெகு சீக்கிரத்திலே எளிதில் பலன் கிடைக்கும். ஏன்? உங்கள் வாய்ச்சொல் ஆகாய மண்டலத்தில் அழிந்து போகும். அது மற்ற சொல் அலைகளோடு சப்த அலைகளோடு கலந்து மறைந்து போகும். ஆனால் மனதிலே சொல்லப்படும் சொற்கள் வெளியிலே பௌதிக அலைகளால் தடை செய்யப்படாமல் மானச ஆகாயத்தில் பரவி நெடுந்தூரம் சென்று யாரை பற்றி சொல்லப்பட்டதோ ஸ்தோத்திரிக்கப்பட்டதோ அவர்களை சென்று அது தாக்கும். பூஜைகளிலே மானச பூஜைதான் சிறந்தது என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லவா? அதனாலே
உங்கள் மனதிலே சொல்லும் சக்தியை, சப்த சக்தியை வளர்த்து கொள்வதற்கான இந்த பயிற்சியை சொல்லுகிறேன். ஆகவே சில நாட்களுக்கு இந்த சொற்பொழிவை, செய்யுட்களை, சில தெய்வ ஸ்தோத்திரங்களை, இன்னும் உங்களுக்கு அதை பற்றி பேசி அதிகம் பழக்கமானால் அதை பற்றி தொடர்ந்து தெளிவாக கவனம் செலுத்தி ஏகாக்கிரமாக பேசுங்கள். பக்கத்தில் மானச ரேடியோ இருந்தால் சற்றும் பிழையில்லாமல், தவறில்லாமல், நீங்கள் பேசும் சப்தமாக பிரதிபலிக்கும் வண்ணம் உறுதியாக நேராக பேசுபவர் போல, பலமாக பிசகில்லாமல் சொற்பொழிவு ஆற்றுவது போல், செய்யலையோ தெய்வ ஸ்தோத்திரத்தை சொல்வது போல் மனதிலே உறுதியாக சொல்லி பழக்கம் செய்யுங்கள். பொதுவாக மனதிலே யாரும் எதையும் பெரும்பாலும் பேசி பழக்கமில்லை. வேண்டுமானாலும் உடனே வாயால்தான் பேசி வெளிப்படுத்துவார்கள். அது பௌதீக உலகத்துக்கு தேவைதான். ஆனாலும் மானசீகமாக பேசுவது பௌதீகத்துக்கு அப்பாலே செயல்படும். எண்ணியதை எண்ணியாங்கு எய்துவர். மன செவி விழிப்பு பயிற்சியை உறுதியுடன் தெளிவாக செய்து வாருங்கள். அருள். ஓம் தொடரும்.